9 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் நெல்லை மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையினுடைய முழு விவரங்கள் என்ன? மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசை நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நாளைய தினம் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தமிழக கடலோர பகுதியை நோக்கி இது நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் பிறகாக நாளை மறுதினம் ஆகிய 2 தேதிகளிலும் தமிழகத்தில் பரவலாக மழையின் தாக்கம் என்பது குறைய வாய்ப்பிருப்பதாகவும், மீண்டும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 30 அல்லது குறைந்தபட்ச வெப்பநிலை 24 அல்லது 25 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.